எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பேச விட்டாங்க, பேசவே மாட்டேன்னு சொன்னேன், முதல்ல பேச விட்டாங்க. ஆரியன்ற இந்த படம் வந்து எனக்கு எப்படி எஃப்ஐஆர் எவ்வளவு தூரத்துக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு எனக்கு ஆரியனும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு நான் இங்க வர்றதுக்கு மெயின் ரீசன் டூ பீப்புள். ஒன் இஸ் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் பிரவீன், அவர் தான் இந்த படத்தோட இயக்குனர். ரெண்டாவது, இஸ் ஆல்சோ அ ஃப்ரெண்ட், பட் ஃபர்ஸ்ட் இஸ் த ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ ஆஃப் மை ஃபிலிம் எஃப்ஐஆர், விஷ்ணு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்காக தான் நான் இங்கே வந்தேன். So I'll just quickly take few minutes just to talk about this film and இது எப்படி நடந்தது அப்படின்றது. எஃப்ஐஆர் பண்ணிட்டு இருந்த டைம்ல விஷ்ணு சார் வந்து எனக்கு ஒரு கிரைம் சப்ஜெக்ட் பண்ணணும், கிரைம் சப்ஜெக்டை நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய டைரக்டர் யாராவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. ஸோ ஐ சஜஸ்டட் பிரவீன்ஸ் நேம். ஏன்னா பிரவீனோட என்னோட ஜேர்னி வந்து 15th year now. ஏன்னா நானும் பிரவீனும் கௌதம் மேனன் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா ஒரே நாள் ஜாயின் பண்ணோம். we joined this very same day and till date he remains as one of the most trusted people I have in this industry. எந்த ஒரு ஸ்கிரிப்ட் விஷயமா இருந்தாலும், படம் மேக்கிங் இல்ல ஒரு படத்தை பார்த்து அதை கிரிட்டிக்கல் அனலைஸ் பண்றதா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அவரோட தான் நான் மேக்ஸிமம் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் ஆல் தீஸ் ரீசன்ஸ் ஐ ஃபீல் திஸ் occasion is very important for me as much as it is for Praveen. So I had the privilege of introducing Vishnu and Praveen, and அப்படிதான் இந்த படம் செட் ஆச்சு. Then came a point where பிரவீன் வந்து அவரோட கதையை வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இது ஸ்க்ரீன் பிளேயா எழுதணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல என்கிட்ட கேட்டாரு, கேன் யூ கொலாபரேட் அண்ட் ஒர்க் வித் மீ ஆன் திஸ் ஃபிலிம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்தபோது நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் ஒன்று தான், நீங்க தயவு செஞ்சு தமிழ்ல மட்டும் எழுதிடாதீங்க, யூ ரைட் வாட் எவர் யூ வாண்ட் ரைட் பட் ரைட் இட் இன் இங்கிலீஷ். நீ தமிழை கொலை பண்ணிடுவ, ஏன்னா எனக்கு தமிழ் ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ், அதனால அது மட்டும் பண்ணாதேன்னு கேட்டேன். அதனால அப்படி நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி உருவாக்கின ஒரு ஸ்க்ரீன் பிளே. இது ரொம்ப நல்ல ஸ்க்ரீன் பிளேன்னு நானே சொல்லக்கூடாது, பட் இட் இஸ் பிரவீன்ஸ் எஃபர்ட்ஸ் தட் யூ வில் see on the 31st of October. And Vishnu is someone who is very very close and special to my heart. எஃப்ஐஆர்ன்ற படம் வந்து ஒரு 3 ப்ரொடியூசர்ஸ் தாண்டி அது ட்ராப் ஆன ஒரு ஸ்டேஜில் அந்த படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோவா நடிச்சாரு. நடிச்சது மட்டும் இல்லாமல் அது இட் வென்ட் த்ரூ a lot of delays because of கோவிட். அந்த கோவிட் எக்ஸ்பீரியன்ஸையும் தாண்டி அந்த படத்தை நல்லா தியேட்டருக்கு கொண்டு வந்தார். இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இதை விட சிறப்பாக அவர் பண்ணார் அந்த பாயிண்ட்ல அவ்வளோ ப்ரெஷர்ல இருக்கும் போதும். ஸோ அதனால ஐ வில் ஆல்வேஸ் பி இண்டப்டட் டு விஷ்ணு for what you've done for my career. So with that, இந்த படம் ஆரியன் வந்து because it's a crime subject, அது இதோட டீட்டெயில்ஸ் ரொம்ப பெருசா வெளிப்படையா பேச முடியாது, சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருக்கோம். பட் ஒன் திங் ஐ கேன் டெல் யூ தட் படம் பார்த்ததுல ஐ கேன் டெல் யூ விஷ்ணு obviously he's nailed the character as a police officer, but Silva sir, you are an absolute legend. நீங்க மிரட்டிருக்கீங்க சார், உண்மையிலேயே படம் பார்த்து உங்களை பார்த்து பயம் வந்துடுச்சு. So it is really something that is special, your performance. And Shraddha, you are a powerhouse of performance. You are amazing in the film. Manasa, you have an absolutely great presence in the film. Many congratulations, and I hope all of you go on to do great films. And சான் லோகேஷ், இந்த மாதிரி ஒரு படத்தை கட் பண்றது எடிட் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், பட் இஸ் டன் an absolutely amazing job. And I hope he gets all the credits when the film releases. நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ கஷ்டமான ஒரு அந்த பேஸை மெயின்டைன் பண்ணி கட் பண்ணியிருக்காரு. இப்ரான் சார், நீங்க வந்து ரொம்ப ஹை ப்ரெஷர்ல இருக்கீங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க, ஆனா அதையும் தாண்டி நீங்க இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இந்த ட்ரெய்லரோட மியூசிக் எல்லாமே வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி கிக்-ஆஸ் சார். ஸோ ஐ நோ தட் யூ வில் டூ யர் மேஜிக் இன் த ஃபிலிம்.
I look forward to watching this film like everyone else. Thank you for this opportunity. தயவு செஞ்சு படத்தை தியேட்டரில் பாருங்க. இதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்க ஒரு மெயின் டூல் எங்களுக்கு. ஸோ தயவு செஞ்சு எல்லாரையுமே தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. திஸ் ஃபிலிம் வில் பி வொர்த் இட். தேங்க்யூ. ரொம்ப நன்றி மனு ஆனந்த் சார். நீங்க ரொம்ப